இது கடந்த 13ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் அதோட தாக்கம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் காணப்படும். குறிப்பாக தமிழகத்தில் தற்போது வெயில் வாட்டி வதைத்து வரக்கூடிய நிலையில் மழை தொடர்பான அறிவிப்பை தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி இன்று 5 மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 மாவட்டங்கள் பொறுத்தவரை நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாளை 7 மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கின்றது. நாளை ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், வேலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மே 18ஆம் தேதி நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் அடுத்த 3-4 நாட்கள், அடுத்த ஒரு 5 நாட்கள் வரையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பொதுவாக தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகத்திற்கு இந்த பருவமழை அதிக மழை பொழிவு கொடுக்காவிட்டாலும் கூட பல்வேறு மாவட்டங்களில் அதிக அளவிலான மழையை பெறக்கூடிய ஒரு பருவமழையாக இது இருக்கிறது. குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் அந்த வகையில் பொதுவாக இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையில் மே 20ஆம் தேதி வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் தொடங்கும். ஆனால் அதற்கு 20ஆம் தேதி அந்தமான் கடல் பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். அதற்கு பிறகு கேரளாவில் ஜூன் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கி அதிக மழை பொழிவை கேரளாவில் கொடுக்கக்கூடிய மழையாக தென்மேற்கு பருவமழை உள்ளது. அதற்கு பிறகுதான், ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்தை விட முன்கூட்டியே கடந்த 13ஆம் தேதி 20ஆம் தேதி தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு வழக்கத்தை விட முன்கூட்டியே 13ஆம் தேதியே தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கியது. அதன் தாக்கம் தமிழக கேரள எல்லையொட்டிய பகுதியில் பரவலாக காணப்படும். அந்த அடிப்படையில் தான் மழை தொடர்பான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பின்படி இன்று, நாளை வருகின்ற 18ஆம் தேதி என அடுத்தடுத்த தினங்களில் எந்தெந்த பகுதியில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதை மீண்டும் ஒருமுறை சொல்கின்றோம். இன்றைய நாளில் ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், வேலூர், திருப்பத்தூர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கின்றது. நாளை 7 மாவட்டங்கள், நாளை நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கின்றது. 18ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படியாக அடுத்த ஒரு 4-5 நாட்களில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனுடைய தாக்கம் காரணமாக அடுத்த சில தினங்களில் வெயிலின் தாக்கம் குறைந்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பிரீதி.